ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சோயா வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குயிக்காகவும் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் குட்டி சோயா எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். அது கூடவே புதினா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காம இது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்தி, சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட், அதை இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வெந்து வரணும். நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த குழம்பு கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சோயா கிரேவி ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா குயிக்காகவே செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.